أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் உன்னுடைய வேதத்தின் பக்கம் ஒரு சேர்த்த ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், இது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற முதல் 7 வசனங்கள்ல நபி சக்கரையா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்த அருட்கொடையை பத்தியும், அவர் அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சதை பத்தியும், உறவினர்களோட அவங்க இருந்தது, குழந்தைகள் விஷயமா அல்லாஹ் இடத்துல தனிப்பட்ட முறையா இந்த காரணம் வேணும்னு சொல்லி கேட்டது, அவங்களுக்கு நம்ம சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளைய வாரிசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்க்க போறது கேக்குறாங்க, அதை தொடர்ந்து அவர் என் இறைவா, எனக்கு எவ்வாறு மகன் பிறப்பான், மகனக்கூடிய அல்லான்னு கேட்டாரு இல்லையா? அல்லாஹ் அவனுக்கு சரி ஓகே, உனக்கு இப்படிப்பட்ட மகனை நான் கொடுக்குறேன் அல்லாஹ் தஆலா அந்த செய்தியும் நற்செய்தியும் சொன்னதுக்கு பின்னாடி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, யா அல்லாஹ், எனக்கு எவ்வாறு மகன் பிறப்பான், என் மனைவியோ குழந்தை பேரற்றவளா இருக்கிறான், நானும் முதுமையில் இறுதி எல்லையை எட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படித்தான் உம்முடைய இறைவன் இது எனக்கு எளிதானதே என்று நிச்சயமாக இதற்கு முன்னர் நீ எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் உண்மை நான் படைத்தேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துஆ கேக்குறாங்க. அதுலயும் ரொம்ப பணிவோட அச்சத்தோட தாழ்வான கருவில கேட்டாங்க. அவங்களுடைய நிலைமைகளை எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு அவங்க தலாவுடைய அருள்ல நான் நம்பிக்கை இழக்கல, நீ இது வரைக்கும் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கேங்கிறது எனக்கு தெரியும், இதையும் நீ கொடுப்பங்கிற நம்பிக்கையோடதான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல சக்கரவா செய்யறாங்க. அதே மாதிரி அல்லாஹும் பதில் சொன்னான், உன்னுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு அழகான குழந்தைய தர்றேன், அந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையா இருக்கும், உங்களுக்கு குடும்பத்துக்கும் வாரிசா இருக்கும், அது இவ்வளவு ஒரு அழகான தன்மை உள்ள குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்லிட்டாங்க. யாரும் அது எப்படி ஆகுதா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப எழுத்து நம்ம உங்களுடைய வேண்டுதல்ல ஏற்பட்ட அவங்களுக்கு தேவை ஏற்பட்ட அந்த நேரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ சேர்த்து அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்டுது அப்படிங்கிறத உயர்ந்தமாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அவருக்கு தேவை, அவருடைய தேவை கேட்டாரு, அது அல்லாஹ் தர்றேன்ட்டாரு. இதுதான் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இப்படி எனக்கு நீ தருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்தி அவர் காட்டுறாங்க. அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். எப்படி ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறாரு, குழந்தை பிறப்புன்னு சொல்லி நற்செய்தி சொல்லப்பட்டுருச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி, மிகப்பெரிய சந்தோஷம். ஆனா அதே நேரம் தனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். எப்படி குழந்தை பிறக்கும், அதுக்குரிய யதார்த்தமான நார்மல் சூழல் சுச்சுவேஷன் ஒண்ணு இல்லையே, அதுக்குரிய ஒரு முகாந்திரம் என்ன, அத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் ஒரு ஆர்வமும் அவருக்கு ஏற்படும். ஏன்னா அவருடைய நிலைமை அல்லாஹ் தஆலா அவர்தான் சொல்லி காட்டார்ல, எனக்கு வயசாயிருச்சு, நரம்பில் பலம் தளர்ந்து போச்சு, வீரம் இல்ல, பலகீனமா போயிட்டேன், பலம் இல்ல, மனைவியும் அப்படித்தான் இருக்கிறா, சோ இப்படி இருக்கல, எனக்கு நீ குழந்தை கேட்டேன் தர்றேன்னு சொல்லிட்டேன், எப்படி அப்படின்னு அத தெரிஞ்சுக்கிறது, அவரு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு என்ன செய்ய ஒரு ஆர்வமும் ஒரு ஆவலும். அவர்களுடைய துணைவியார ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்கிறாங்க, மலக்குத்தன்மை உடையவரா இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க. நான் முதுமை அடைஞ்சிட்டேன், என்னுடைய மனைவி மலக்குத்தன்மையோட இருக்கிறா. அப்ப சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய முதுமையோட எல்லையை தொட்டு எலும்புலாம் நனைஞ்சு போய் அப்படியே மெலிஞ்சு போய் அவங்கள ஒரு கரு அணு ஒரு அந்த பாலுறவு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பாருங்க. நம்மள வேதாந்தத்துக்கு வருவோம், நம்ம நார்மலா வயசாகி போனாலும் நமக்கு உட்கார எந்திரிக்க முடியாம முட்டுக்கெல்லாம் தேஞ்சு போய் முட்டு வலி கால் வலி இடுப்பு பல மாதிரியான சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்குதுல்ல, அப்படி தள்ளாத வயசாகி மனைவியும் அந்த மாதிரி இருக்கிறா. நமக்கு அதுக்கடுத்து நம்மளுடைய கணவன்களை ஒண்ணு சேரக்கூடிய சக்தியே இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குழந்தையை தரேன்ட்டாங்க. எப்படி
அதான் ஒரு இந்த இடத்துல ரஹ்மத்துல்லாஹி இதெல்லாம் எழுதுறாங்க. என்னுடைய எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம அவருக்கு என்னுடைய மனைவி இல்லையோ அந்த கருமுட்டை உருவாகக்கூடிய அந்த இதுகள்லாம் இல்ல. எனக்கும் ஒரு உறவு கொள்ளக்கூடிய சக்தியும் தெம்பும் இல்ல. எப்படி அல்லாஹ் நீ குழந்தைய கொடுப்ப பாருங்க. அல்லாஹ்விடத்துல எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நேசம். அல்லாஹ்விடத்துல பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பேச முடியாது, அதுக்கு இடைத்தரகர்கள் வேணும், அதுக்கு அவுளியாக்கள் வேணும், அடங்கி இருக்கவங்க வேணும், இல்ல அதாவது வேணும் ஷேகுமார்கள் வேணும், இல்ல வேற ஒரு ஆள் வேணும், லாத் ஊசா மனாத்துன்னு சொல்லிட்டு 366 நாட்களுக்கு 360 சிலைகள் வேணும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு. இப்படிலாம் தான் வெளியில போனாங்க, அல்லாஹ்வுக்கு இணைவிச்சாங்க. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க தன்னுடைய ரப்பு கிட்ட எவ்வளவு க்ளோஸா பேசுறாங்க. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்கிட்ட கூட இவ்வளவு பேசுவோமா என்னன்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நம்மளுடைய பலகீனத்தை, நம்மளுடைய அந்தரங்க விஷயங்களை நம்ம ரகசியமா பேசுவோம் இல்லையா. மத்த யார்கிட்ட பேசுவோம், வேற யார்கிட்ட இது மாதிரி பேச மாட்டோம். தாய் தகப்பன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட், ஒரு அளவு இருக்குது. ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. சோ அல்லாஹ் தஆலா கிட்ட அவ்வளவு க்ளோஸா பேசுறாங்கன்னா அப்ப நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம், எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உன்னுடைய சக்தி மீது, அவனுடைய படைப்பாற்றல் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை. இப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் எப்படி அல்லாஹ் எனக்கு அதை எப்படி நீ காட்டுவ, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் 8வது வசனத்துல முதுமையின் எல்லைங்கிறத குறிக்கிறதுக்கு இத்தியா அப்படிங்கிற அந்த சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குச்சி காஞ்ச பேர்ல ஒண்ணும் இல்லாம அதுக்கு அரபுகள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களாம். முஜாஹிர் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க இந்த வார்த்தை எலும்புகள் நலைப்படைந்ததை சொல்லி காட்டும், அதுக்குதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் மத்த அறிஞர்கள் சொல்றாங்க முதுமையை குறிக்கக்கூடியதுதான் இந்த வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்தாலும் முதுமை என்பதை விட ஒரு குறிப்பான ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறதுக்கு ஒரு பொருளை சொல்றத இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே தப்சீர் தபரில தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவு தன்னுடைய இயலாமைய வெளிப்படைய சொல்லி அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் நான் கேட்டேன் நீ தரேன்ட்ட, ஆனா எனக்கு அது எப்படி நீ கொடுக்க போறன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஆச்சரியத்தை, தன்னுடைய வியப்பை அப்படி கேக்குறாங்க. அதுக்கு வானவர் ஜிப்ரீல் சொல்லி காட்டுறாங்க, அப்படித்தான் உன்னுடைய இறைவனுக்கு சொல்றானே அவன் எனக்கு எளிதானது, எனக்கு இது ஒரு மாற்றமே கிடையாது, எனக்கு சிரமமே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னதா தெரிவிக்கிறாங்க. ஆனா 9வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான், உன்னிடம் இருந்து உன்னுடைய மனைவிட இருந்து வேறு மனைவி அல்ல, அதாவது உன்கிட்ட இருந்தும் உன்னுடைய மனைவிட்ட இருந்து வேற ஒரு மனைவி வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு அது மூலமா உனக்கு குழந்தை கொடுக்கறல, உன்கிட்ட இருந்தோம் எந்த நீ அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான் எனக்கு எலும்பெல்லாம் பலகீனமா போச்சு, எனக்கு சக்தியே இல்லைன்னு நீ சொல்றியோ அந்த உணர்வு இருந்தோம் மனைவி மலடா போயிட்டாளுக்கும் இந்த ஒரு கருமுட்டை உருவாகக்கூடிய தன்மையெல்லாம் இல்லைன்ற அந்த மனைவி கிட்ட இருந்தும் குழந்தையை உருவாக்கும் போது அல்லாஹ்வுக்கு எளிதானது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் படுறதுக்கு உங்களுக்கு ஆச்சரியம், ஆனா எனக்கு இது லேசானது அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டதை விட இன்னொரு ஆச்சரியமான ஒண்ணு அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி காட்டான். எப்படி? நிச்சயமா ஜக்கரியாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதுக்கு முன்னாடி நீங்க எந்த பொருளாவுமே இல்லாம இருந்தீங்களே, இப்ப மனிதனா நீங்களும் உங்களை மனைவியும் படைச்சதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, எந்த ஒரு பொருளுமாவே இல்லாம இருந்தீங்க. அந்த நிலையில உங்களை படைச்சது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லையா? அப்போ அதுவே எனக்கு சாத்தியம்டா, நீங்க ஆணும் இருக்கீங்க பெண்ணும் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு குழந்தைய கொடுக்கறது எனக்கு கஷ்டமா, தாராளமான சாத்தியமாகும் எனக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். 76வது அத்தியாயம் சூரா தஹர் ஃபர்ஸ்ட் வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டான்டா, எந்த பொருளும் இல்லாத மனிதன், அதாவது எந்த பொருளாகவும் மனிதன் இல்லாத இருந்த ஒரு காலம் அவனுக்கு வரவில்லையா, இல்லதுன்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய உருவாக்கத்துக்கு முன்னாடி நம்மள என்னன்னு சொல்லுவாங்க, இப்ப உயிரே சொல்றாங்க, கருமுட்டைன்னு சொல்றாங்க, என்ன சொல்ல முடியும்?
ஒண்ணுமே இல்ல. தாயுடைய அந்த கருவறையில கருமுட்டையாகவும் தந்தையினுடைய முதுகும் தண்டுல உயிரணுவாகவும் இருந்தோம். என்னதுன்னு சொல்லக்கூட முடியாது. அப்படி இருந்த உங்களை மனிதர்களா கண்ணு, காது, கை, காலு, உடல் உறுப்புகள் ஒவ்வொன்னையும் சரியா வைக்க வேண்டிய இடத்துல வச்சு இவ்வளவு அழகா படைச்சிருக்கேன். சோ இப்ப நீங்க தாயும் தந்தையும் 2 பேரும் இருக்கீங்க. உங்களுக்குள்ள இருந்து நான் உங்களை ஒரு குழந்தைய படைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க, தாயும் இல்ல தந்தையும் இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க, தாய் இருக்காங்க தந்தை இல்ல. அப்படி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து பாருங்க, ஆண் இருக்கிறாரு பெண் இல்ல. சோ அல்லாஹ் தஆலா இப்படி எல்லா மாதிரியாவும் அவனுடைய சக்தியை, அவனுடைய சிஃபத்தை, அவனுடைய ஆற்றலை நமக்கு சொல்லி காட்டுறான். அதனால ஜக்கரியாவே நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட இறைவன், அவனுடைய ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்ம அறியக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு கல்வியிலேயே சிறந்த கல்வி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அல்லாத எத்தனையோ பேர் அறியாம தெரியாம அதான் முயற்சி செய்யாம இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அஸ்மாக்கள் ஒவ்வொன்றையும், அவனுடைய சிபத்துக்கள் ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவர்களா, விளங்கக்கூடியவர்களா நாம இருக்கும் போதுதான் அவனுக்கு முழுமையா நன்றி செலுத்தக்கூடியவர்களா, அவன் மீது முழுமையா நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களா, அவனை முழுமையா சார்ந்து இருக்கக்கூடியவர்களா, இபாதத்தை வணக்க வழிபாட அவனுக்கு மட்டுமே செய்யக்கூடியவர்களா நாம இருப்போம். பாத்தீங்களா, அல்லாஹாலா எவ்வளவு நேர்த்தியா நம்மளை படைச்சிருக்கான். அல்லாஹாலா சொல்றான், யார் என்னை நிராகரிக்கிறாங்களோ, என்னுடைய வசனங்களை என்னை நிராகரித்தினே வச்சு வசனங்களை மாற்றி மனம் போனபடி வாழ்றாங்களோ அவங்களுக்கு என்னுடைய தண்டனை வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய முகத்தை அலங்கோலமாக்கி உங்களுடைய முகத்தை பின்பக்கமா திருப்புறதுக்கு முன்னாடி நீங்க திருந்திருங்க. சுப்ஹானல்லாஹ், எனக்கு மனசை விட்டு நீங்காம இருக்கு. அது எப்படி இருக்கும் அந்த படைப்பு? நம்மள எவ்வளவு அழகா கண்ணுக்கு முன்னாடி நேர்த்தியா நேரம் நம்ம பாக்குற மாதிரி நம்மளுடைய கை கால் உறுப்புகளை வச்சு அல்லாஹ்தாலா படைச்சிருக்கான். இதெல்லாம் அலங்கோலமா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா முதுகுக்கு பின்னாடி முகத்தை திருப்பிட்டா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அவனை பத்தி நம்ம அவனுடைய தண்டனையும் நம்ம அஞ்சனும் பயப்படணும். அவனுடைய ஆற்றல் மீது நம்பிக்கையும் வைக்கணும். இப்ப இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? அளவில்லாத நம்பிக்கையின் காரணமா தான் அவங்க துவா கேக்குறாங்க. அல்லாஹ் தரேன்னு கொடுக்குறான். அப்பயும் ஆச்சரியமா கேக்குறாங்க, அல்லாஹ் எப்படி அல்லாஹ் எனக்கு இது நடக்கும்? அது தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கே அல்லாஹ், ஆர்வமா இருக்கே அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதைத்தான் 8வது 9வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நாங்க 10வது வசனத்துக்கு போவோம். அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், கால ரப்பி ஜஅல் லீ ஆயா. அப்போது அவர், என்னுடைய இறைவா எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அல்லாஹ், எனக்கு ஒரு ஆயாவ ஒரு அத்தாட்சிய நீ காட்டி அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு, நீர் திறனாளியாக இருந்தும் 3 இரவுகள் மக்களிடம் உன்னால் பேச முடியாது இருப்பது உமக்கு அடையாளமாக என்று அல்லாஹ் கூறினார். எனக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை காட்டு, ஒரு அத்தாட்சியை காட்டு அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரத்துல அவங்களுக்கு பதில் வருது, நீங்க எல்லா ஆரோக்கியமும் இருந்த நிலையில, உண்மையெல்லாம் இல்ல இதுக்கு முன்னாடி இல்ல நல்லா பேசக்கூடியவர்களா இருக்காங்க, நோயும் இல்ல, இப்படி நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலையில உங்களால பேச முடியாது, அதுதான் உங்களுக்கு அடையாளம். பின்னர் அவர் தொழிலிடத்திலிருந்து வெளியேறி தன்னுடைய சமூகத்தாரிடம் வந்தார். அவரிடம் காலையிலும் மாலையிலும் இறைவனை துதி செய்யுங்க, விக்கிரி செய்யுங்க அப்படின்ட்டு சைகையில தான் அவர் சொல்றாரு. இப்படிங்கிறதா அல்லாஹ் தஆலா 10வது 11வது வசனத்துல உயர்ந்த நாயகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த கட்ட கோரிக்கைய சொல்லி காட்டுறான். அவருக்கு ஒரு அத்தாட்சி கேட்டாரு. அந்த அத்தாட்சியை நம்ம எப்படி கொடுத்தோம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, என்னுடைய ரப்பே, என்னுடைய இரட்சகா, எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்து அப்படின்ட்டு கேட்டதுதான் 10வது வசனத்துல அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். என் இறைவா, எனக்கு நீ அளித்த வாக்கு நிறைவேறுகிறது என்பதை காட்டு ஒரு அடையாளத்தை நீ அறிகுறியே எனக்கு வழங்கு. அதனால என்னுடைய மனம் ஒருநிலைப்படும், உன்னுடைய வாக்குறுதியால் என் உள்ளம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. இது எப்படி இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அவங்க எப்படி கேட்டாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறைவா என்னுடைய ரப்பே, இறந்தவர மௌத்தா போனவங்கள நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாங்கிறத எனக்கு நீ காட்டு அல்லாஹ் அப்படின்னு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க. ஏன் இப்ராஹிமே அல்லாஹ் தஆலா கேக்குறான், நீ நம்பலையா, நீ இதை நம்பலையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்டதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, யாழ்லா நீ நம்பலையா, இருந்தாலும் என்னுடைய உள்ளம் அமைதி பெறதுக்காக
நான் இதை உங்ககிட்ட கேட்கிறேன் அல்லா. இது 2வது அத்தியாயத்துல 260வது வசனம் சூரத்துல் பக்கராவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடியது. அதே மாதிரி இப்போ இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யாரா நீ குடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டேன், ஆனா எனக்கு அது அடையாளத்தை காட்டியலாம், ஒரு அத்தாட்சி காட்டியலாம். ஏன் சொன்னா என்னுடைய மனம், என்னுடைய உள்ள அமைதி அடைகிறதுக்காக. சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உங்ககிட்ட 4 பறவையை பிடிங்க, அதுக்கு ட்ரைன் பண்ணுங்க, பழக்குங்க. அப்புறம் 4 வெட்டி 4 மலையில பக்கத்துல இல்ல, 4 மூலையில இல்ல, தூக்கி வச்சிருங்க. அதுக்கு பின்னாடி அதை கூப்பிடுங்க, அது உங்ககிட்ட பறந்து வரும். அது எப்படி வருதோ இதே மாதிரிதான் உங்களையும் நான் உயிர்ப்பிக்கிறேன். எவ்வளவு அழகா அல்லாஹால அதை அப்படி செஞ்சு காட்டிட்டு விடல, இன்னைக்குமே அழியாத இந்த மாமலையில அல்லாஹால சொல்லி காட்டுறான், இப்படித்தான் இறந்தவர்களும் உயிர்ப்பிப்பேன். இன்னும் அல்லாஹால பொற்பூண்டுகளை சொல்லி காட்டுறான், காஞ்சு சருகாயி பதறாயி காத்தடிச்சு போய் ஒண்ணுமில்லாம போனதுக்கு பின்னாடி ஒரு மழை பெஞ்சதோ அப்படியே இந்த பூமியில இருந்து எப்படி பொற்பூண்டுகள் முளைக்குதோ அது மாதிரி நீங்க இல்லாமல் போயிட்டாலும், ஒண்ணுமே இல்லாம போனாலும், மக்கி மண்ணோட மண்ணா போனாலும், உங்களை எப்படி ஒரு மழை பெஞ்சு பொற்பூண்டுகள் எல்லாம் தலைக்குதோ, மரம் செடி கொடிகள் எல்லாம் தலைக்குதோ, உங்க கண்ணு முன்னாடி அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, அதே மாதிரிதான் உங்களை உயிர்ப்பிப்பேன் இப்படின்ற சொல்றோம். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன, அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி, அவனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமையா அல்லாஹ் காட்டுறான். அதே நேரத்துல இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் வேணும், ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கு. எதையுமே எடுத்த உடனே எதுவுமே செஞ்சிட முடியாது. இப்ப உலகத்திலேயே பாருங்களேன், நம்ம படிக்கிறோம், படிச்சதுக்கு பின்னாடி ட்ரைனிங் 6 months 1 year 2 years பிசிசி எல்லாம் படிச்சோம்னா டீச்சருக்கு 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங். இப்ப அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சோம்னா அதுக்கு 2 வருஷம் இங்கெல்லாம் ஜிபி ட்ரைனிங். இப்ப எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ட்ரைனிங் இருக்கா இல்லையா? அப்போ ட்ரைனிங்கோட தான், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோட தான். பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்களை எடுக்க மாட்டாங்க வேலைக்கு. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம், அந்த பழக்க வழக்கம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயசுல இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்க. முதல்ல தொழுகையைத்தான் கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 10 வயசு வரைக்கும். எத்தனை நாளைக்கு? 7 வயசுல நீங்க தொழுகிறதுக்கு பிள்ளைகளை பழக்குங்க. அடுத்த நாளே தொழுகாட்டி அடிங்க, அவங்கள தண்டனை செய்யுங்கன்னு சொல்லல. 7, 8, 9, 10 7 வயசுல ஆரம்பிச்சு 10 வயசு வரைக்கும். 10 வயசுக்கு மேல தொழுகாட்டி தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த பிள்ளைகளை அடிக்கிறதுக்காக ஒரு சாட்டையை வாங்கி வைங்க, சும்மா எடுத்ததோட இல்லை. அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் 3 to 4 வருஷம் ட்ரைனிங். அப்ப அந்த 4 வருஷமும் தன்னுடைய தந்தையோட, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரோட, இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்க அப்பா இருந்தாங்கன்ற அவங்களோட இந்த பிள்ளை 5 நேரமும் ஜமாத்து தொழுகைக்கு போயிட்டு வந்துச்சுன்னு சொன்னா, அத்தனை துவாக்களையும் அத்தனை ஒழுக்கங்களையும் பிள்ளை பழகி இருக்குமா இல்லையா? 4 வருஷம், குறைஞ்சது 3 வருஷம் முழுசா. அப்போ ஒவ்வொன்றுக்குமே அந்த ட்ரைனிங் இருக்கணும். அப்ப தகப்பனும் வீட்டுல இருக்க ஆண்கள் ஜமாத்து போய் தொழக்கூடியவர்களா இருந்தா அந்த பிஞ்சு உள்ளத்துல அந்த பிள்ளைகளுக்கு பச்சை மரத்துல அடிச்ச ஆணு மாதிரி தொடர்ந்து போய் தொழுது ஜமாத்தோட பழகி கூட்டு தொழுகைண்டா என்ன, அங்க ஆரம்பத்துல இருந்து தக்பீர் தஹரீமா அல்லாஹு அக்பர்னு சொல்றதுல இருந்து சலாம் குடுக்கிற வரைக்கும் உள்ளக்கூடிய மீனிங் என்ன, அதுக்கு அங்க பள்ளிவாசலுடைய முக்கியத்துவம் என்ன, அங்க போய் எவ்வளவு விஷயத்த 3 வருஷத்துக்குள்ள பார்க்கும். அப்ப அதனுடைய துவாக்களையும் அங்க இருக்க கூட்டா நின்று தொழக்கூடிய அமைப்பையோ சின்னதுல இருந்து அது பார்க்கும்போது அது மரணம் வரைக்கும் அது மாதிரி மறைஞ்சு போகாது, அது விட்டு போகாது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்க ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடியதா இருக்கு நமக்கு தொழுகை. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான், பிள்ளைகளுக்கு 7 வயசானா அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனோட அது வரைக்கும் கூட படுக்கலாம் இருக்கலாம். 7 வயசானா அவங்களுடைய படுக்கையை பிரிக்கணும், ஏன்னா அதுக்கு மேல அவங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 டைமும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும். அது தாய் தந்தைகள் ஃப்ரீயா சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கிற நேரம் அந்த இடத்துல நீங்க கதவை தட்டிட்டு இல்ல அனுமதி கேட்டுட்டு நீங்க அங்க வாங்க. சோ எல்லாத்துக்குமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் பயிற்சி அந்த நெறி இருக்குது அப்படிங்கறத இதுல இருந்து பாக்குறோம். சோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாத்துக்கும் பழக்கிறோம், வேலையில இருந்து எல்லா விஷயத்துக்கும். ஆனா மார்க்க விஷயத்துக்கு மட்டும் ட்ரைனிங் ஆகியாம 7 வயசுலயே பிள்ளை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க, தொழுகை எந்திரிச்சு தொழுது கட்டோம்,
கொஞ்சம் பெருசானது இல்ல, கிளப் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறமா டியூஷன் இருக்குது. 10th படிக்குதுமா, 9th பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு படிப்பு. சரி, எத்தனை வரைக்கும் 4 வருஷம் இவங்க படிப்புக்கு டைம் கொடுக்குறாங்க. 9th ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டடீஸ்ல, போக்கஸ் பண்ணுவாங்க, அதுக்காக என்னென்னமெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஆனா சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொர்க்கத்தின் திறவுகள் இந்த தொழுகைதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அந்த தொழுகைக்கு எத்தனை தாயும் தகப்பனும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அருள் செஞ்ச கொஞ்சம் பேரை தவிர அல்லாஹ் தஆலா சொல்றான், கொஞ்சம் பேர் தான் ஈமான் கொண்டிருக்காங்க. உங்களை ஒரு சிறிய கூட்டம் தான் ஃபாலோ பண்றாங்க, பெரும்பான்மையானவர்கள் வழிகேட்டுல இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல நினைவூட்டக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு நினைவை அல்லாஹ் கொடுத்தான் சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த தொழுகை விஷயத்துல, ட்ரைனிங் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சொல்றான், நீங்க ஒரு பறவையை பிடிங்க, அதை ட்ரெயின் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி அதை அறுத்து 4 மலையில வைங்க, அதை எப்படி உயிர் பெற்றுதோ அது மாதிரிதான். அதே மாதிரி இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அடையாளத்தை சொல்றான், நீங்க திறனாளியா இருப்பீங்க, நோய் இல்ல, நொம்பலம் இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நீங்க 3 நாள் மக்கள்கிட்ட பேச முடியாமல் இருக்கிறதா உங்களுக்கு அடையாளம் அப்படின்னா அல்லாஹ் பதில் தெரிவிக்கிறான். உங்களுக்கு எந்த ஒரு நோயோ ஊமையோ ஒரு ஆரோக்கியமின்மையோ எதுவுமே கிடையாது, ஆனா நீங்க 3 நாள் பேச மாட்டீங்க. இந்த தொடருக்கு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஊனமா அவங்க இருக்கல, நோயும் இல்ல, நாவும் ஆனா அவங்களுக்கு முடக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 3 நாளைக்கு அத்தாச்சி கேட்டாங்கல்ல, எனக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை காட்டி ஆகலா, நான் எப்படி ஆகலா இதை நீ செய்வேன். அப்ப அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாரும் சொல்றாங்க. இதே மாதிரி சயீத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தௌராத் வேதத்தை ஓதி துதி செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா தன்னுடைய சமுதாயத்தை சைகை மொழியில மட்டுமே உங்களால பேச முடிஞ்சுச்சு, அதையும் உங்களால ஓத முடியல. அப்ப 3 நாளைக்கு எந்த ஒண்ணுமே உங்களால பேச முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதே மாதிரி இந்த இடத்துல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நீங்க மாற்றுத்திறனாளி அல்ல, அதாவது டிசேபிள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் நீங்க கேட்ட அத்தாட்சினாலதான் இந்த 3 நாளைக்கு பேச முடியல அப்படின்னு. இந்த வசனத்தை இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சவியன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்குதான் கிராமர் வைஸ் நிறைய அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அப்ப இதோட கரெக்டான அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லணும். 3 நாள் பகலோ இரவுகளோ நீங்க பேச முடியாது அப்படிங்கறத எல்லாரும் விளக்கமா சொல்லி காட்டுறாங்க. அதுக்கடுத்தது சயீத் பின் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஊமை இல்லாமல் அப்படின்ற அந்த சொல்லுக்கு பொருள் கூறியதா மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 நாட்கள்ல மக்கள்கிட்ட சைகை மொழியில மட்டுமே பேசினாங்க அப்படிங்கறதுதான் இதுக்கு சான்றா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 11வது வசனத்துல, அப்போது அவர் தொழில்முடத்திலிருந்து வெளியேறி சமூகத்தை அட்ட வந்தாரு. அப்ப அவர் ஒரு தொழுகை இடத்துல, அந்த தொழுகக்கூடிய மாடத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க, அந்த இடத்துல துவா செஞ்சுட்டு அந்த அத்தாட்சியை கேட்கும்போது, அப்ப அந்த இடத்துல அவங்க வெளியே வரும்போது அவங்களால பேச முடியல. தனக்கு குழந்தை பிறப்புங்கிற அந்த நற்செய்தி சொல்லப்பட்ட இடத்துல இருந்து வெளியேறி தன்னுடைய சமுதாயத்தை மக்கள்கிட்ட அமைதியாகவும் அவசரமாக விரைவாகவும் காலையிலயும் மாலையிலயும் இறைவனை துதி செய்யுங்க அப்படின்ட்டு சைகை செஞ்சாங்கன்னு உலகத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ அவங்க அந்த மாடத்துல நின்று அல்லாஹ் இடத்துல துவா செய்யறாங்க, அப்படியே அவங்களுக்கு பதில் சொல்லப்படுது. அந்த ஆச்சரிய மிகுதியால அல்லாஹ் இடத்துல கேக்குறாங்க, அல்லாஹ் எப்படி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்றான். அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியே வந்தா அவங்களுக்கு பேச முடியல அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். அல்லாஹ் வழங்கிய அர்ப்பணையில அனைப்பவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா அந்த 3 நாட்கள் அவங்க வழக்கமா செய்து வந்தக்கூடிய வழிபாடுகளை விட அதிகமா அவங்க விக்கை செஞ்சு அல்லாஹ்வை வணங்கி இபாதத் செஞ்சாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்க இதே மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குறாங்க.
சுப்ஹானல்லாஹ். அப்ப வளமையா அவங்க தௌராத் வேதத்தை ஓதக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா அது மட்டும் ஓத முடியல அவங்களால சத்தமிட்டு. ஆனா அவங்க இபாதத்துல வளமையை விட அதிகமா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா, இபாதத் செய்யக்கூடியவர்களா அந்த 3 நாள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இந்த வசனம் சைகை செஞ்சாங்க அப்படிங்கறத சொல்லி காட்டக்கூடியதா இருக்குது. அப்ப அதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அஹ்வா, அவுஹா அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு சைகை செய்தார் அப்படிங்கிற பொருள் இருக்கிறது. ஒவ்வொரு அறிஞர்களும் அதை பத்தி விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சொல்றாங்க, ஒரு அறிவிப்புல தரையில எழுதி காட்டுனாங்கன்னு முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை அந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அந்த அஹ்வா, அவுஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அறிவித்தார் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இது வாய்மொழியால அறிவிப்பதை குறிக்காது, சைகை மூலம் தெரிவிக்கிறதான் இது குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் தான் இதுக்கு பொருத்தமா இருக்கும். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ், வஹ்பு, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாரும் சொல்றாங்க. இந்த செய்தி தஃசீர் இப்னு அபீ ஹாத்திம்ல பதியப்பட்டிருக்கு. சோ அவர் வாயில பேசாம எழுதி காட்டினாரு செய்கை மூலமா அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு அடையாளமா அவங்களுக்கு பேசக்கூடிய அந்த சக்திய அல்லாஹ் தஆலா 3 நாள் பேச முடியாம செஞ்சான். அப்படி சொல்லும் போது அவங்க கேட்டாங்க. கேட்டுக்கொண்டதற்கு பேர்ல அந்த அடையாளத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். அதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஊமையாக்கப்பட்டாங்க. ஆல்ரெடி ஊமை இல்ல, ஊமையாக்கப்பட்டாங்க. எனக்கு எப்படி இந்த வயதுல குழந்தை பிறக்கும் அப்படின்ற ரப்புட்ட அல்லாஹ் கேக்குறாங்க. அதுக்கு தண்டனையா இது கொடுத்தாது, அல்லாஹ் தஆலா தண்டனையா இதை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு பொருளா மீனிங் இந்த இடத்துல வராது. இது அத்தாட்சியா அல்லாஹ் தஆலா கொடுத்தா அப்படின்னு சொல்லிதான் இந்த இடத்துல சொல்றான். உங்களுடைய இறைவன் அதிகமா நினைவு கூறுங்க, எப்படி காலையிலயும் மாலையிலயும் நீங்க அதிகமா துதி செய்யுங்க அப்படின்னு 3வது அத்தியாயத்துல 41வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்றத நம்ம பார்த்திருப்போம். சோ அதனால இந்த இடத்துல என்ன செய்யணும், அல்லாஹ் அவர்களை தண்டிக்கல, அத்தாட்சியை கொடுத்தான். ஏன்னா பைபிள்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தண்டனையா அவங்க ஊமையாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது அந்த கருத்துல வராது அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா லூக்கா 20வது அத்தியாயத்துல பைபிள்ல இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தண்டனை அளிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. கேட்டாங்க, அந்த அடையாளத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அத தௌராத்தை சேர்ந்த அதாவது யூதர்கள் என்ன செய்யறாங்க, தௌராத் வேதத்துல எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தண்டனையா கொடுத்தாலும் தண்டனையா கொடுக்கல, அல்லாஹ் தஆலா ஒரு அத்தாட்சியத்தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையின் பேர்ல அதேபடி அந்த 3 நாளும் இபாதத் செய்யக்கூடியவர்களா, அல்லாஹை துதிப்பாடக்கூடியவர்களா, விக்ர் செய்யக்கூடியவர்களா, இபாதத் செய்யக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியுது. சோ 8, 9வது வசனத்துல அவங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தை இந்த முதுமை பருவத்துல எப்படி அல்லாஹ் கொடுப்பேன் ஆச்சரியமா கேட்டு எனக்கு அடையாளத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதுக்குரிய அடையாளத்தை 10, 11வது வசனத்துல பேச முடியாதுதான் உங்களுக்கு அடையாளம், ஆனா அல்லாஹ் திக்ர் செய்யுங்கிறத சொன்னாங்க. அதை பார்த்துட்டோம். அடுத்த சாப்டருக்கு நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அதுல என்ன 12, 13, 14, 15 வசனம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்போ யஹ்யா இந்த மறையை பலமாக பற்றிக் கொள்வீராக என்று கூறினோம். இப்போ அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை தரேன்னு சொன்னான். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம யஹ்யாங்கிற ஒரு ஆண் பிள்ளை உங்களுக்கு கொடுக்குறோம், இது வரைக்கும் உலகத்துல இந்த பேரை வேற யாரும் வச்சதில்லை அப்படின்னா அல்லாஹ் தஆலா சொன்ன சுட செய்தி. இப்ப அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. யஹ்யா இந்த மறையை பலமாக பற்றிக் கொள்வீராக என்று நாம் கூறினோம். மேலும் சிறுவராக இருந்த போதே அவருக்கு நாம் ஞானத்தை வழங்கினோம். மேலும் இரக்க குணத்தையும் தூய்மையான தன்மையையும் தம்மிடமிருந்து அவருக்கு வழங்கினோம். இரையச்சம் உடையவராகவும் அவர் இருந்தார். தன் தாய் தந்தைக்கு நன்மை செய்வராகவும் அவர் இருந்தார். அகம்பாவம் உண்டவராகவோ கட்டுப்படாதவராகவோ அவர் இருக்கவில்லை. ஆகவே அவர் பிறந்த நாளிலும் இறக்கும் நாளிலும் உயிருடன் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் தஆலா சொல்றோம்.
சுப்ஹானல்லாஹ். இங்கு உயர்ந்தவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தபடி ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறதாகவும் அதுக்கு யஹ்யான்ற அந்த குழந்தையோடைய பேராக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை உயர்ந்த பண்புகள் நிறைந்ததாக இருக்கும்னு அல்லாஹால தெரியப்படுத்திட்டு முதல் வசனத்துல அல்லாஹால சொல்றான். அவருடைய இன்னொரு பொருள்களை சொல்லும் போது இவ்வாறு இருக்கும். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நற்செய்தி கூறப்பட்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவர்தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவருக்கு இறைவன் திருமறையாம் தௌராத்தை கற்றுக் கொடுத்தான். அப்போ தௌராத்துல அந்த மக்கள் மத்தியில கற்பிக்கப்பட்டு வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அதே சமயம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இளம் வயதினரா இருந்தாரு. அதனாலேயே அவரை குறிப்பிட்டு அல்லாஹ்தாலா பாராட்டுறான். அவருக்கு அவருடைய பெற்றோருக்கு நாம் வழங்கிய அற்புடைய சிறப்பித்து சொல்லி காட்டுறான். இந்த 12வது வசனத்துல அல்லாஹ் இந்த இடத்துல இவருக்கு சிறப்பு எல்லாம் சொல்லி காட்டுறாங்க பிரத்யேகமா. அதாவது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையோட பேர் யஹ்யா. அவருக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்துங்கிற வேதத்தை சின்ன பிள்ளையா இருக்கையிலே அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்து அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பெற்றோருக்கு அற்கொலையா அவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படின்னு இந்த 12வது வசனத்துல அல்லாஹ் தஆலா அதனாலதான் சொல்லி காட்டா, யஹ்யாவே இந்த மறையை பலமா பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது ஆர்வத்தோடையும் கடும் முயற்சியோடையும் இந்த தௌராத்தை உறுதியா கற்றுக்கொள்வீராக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ மேலும் சிறுவரா இருந்த போதே அவருக்கு நம் ஞானத்தை வழங்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். அவர் இளவயது உடையவராக இருந்த போதே அவருக்கு அந்த தௌராத்துடைய விளக்கம், கல்வி, முயற்சி, உறுதி எல்லாத்தையும் நம்ம வணங்கணும். அதனால அவர் நம் மீது ஆர்வம் கொண்டு அதுல முழு மூச்சு கூட ஈடுபட்டு முயற்சி செய்யக்கூடியவராகவும் நம்ம ஆக்கி இருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிறுவர்கள் அவர்களை அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளை யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை விளையாட கூப்பிடுவாங்களாம், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நான் விளையாடுவதற்காக நாம படைக்கப்படல அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த செய்தி தப்சீர் தபரில வரக்கூடியதா இருக்குது. மிக தெரிஞ்ச மேற்கோள் காட்டுறாங்க. அப்ப இந்த இடத்துல நாம ஒரு படிப்பினை பெறணும். சின்ன குழந்தையில இருந்து பிள்ளைகளை பாருங்களேன், ஒரு சிலர் ரொம்ப வித்தியாசமா எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க பாத்தீங்களா, அதிக திறமை உள்ள பிள்ளைகளா அவர்களுடைய இந்த திறமைகளை அவங்களுடைய அந்த ஆற்றலை பெற்றோர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான கல்வியை சிறு வயசுல நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம பயிற்சி பண்ணையில முயற்சி பண்ணையில அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அழகான முறையில அவங்களை உருவாக்குவாங்க. ஏன்னா இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றோம், சின்ன வயசுலயே நமக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம அந்த மறையை கற்றுக் கொடுத்தோம், அந்த வேதத்தை கற்றுக் கொடுத்தோம். அவர் ஆர்வத்தோடையும் கடும் முயற்சியோடையும் தௌராத்தை உறுதியா நீங்க கற்றுக்கொள்வீராக அப்படின்னு நம்ம சொன்னோம். அவரே என்ன செஞ்சாரு, கடும் முயற்சி செஞ்சு கற்றுக்கிட்டாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் முயற்சி இருக்குது, உழைப்பு இருக்குது. அப்போ கல்வியிலையும் அதே மாதிரி முயற்சியும் கல்வியை கற்றுக்கொள்ளவே இருக்கு. ஆனா இதை இன்னைக்கு ரெண்டா பிரிச்சு உலக கல்வி, மார்க்க கல்வி. மார்க்க கல்வியை படிக்கிறதுனால ஏதாச்சும் லாபம் இருக்குதா, சம்பளம் வரப்போதா, பதவி பட்டம் வரப்போதா, உயர்வு இருக்குதா, எதுவுமே உலகத்துல கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா உலக கல்வியை படிக்கிறதுனால என்ன இருக்குது, முதல்ல வேலை கிடைக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய சம்பளம் கிடைக்குது, அதுக்கு அடுத்து பதவி கிடைக்குது, அதுக்கு அடுத்து கண்ணியம் கிடைக்குது. இதெல்லாம் உலக விஷயத்துல அப்படி ரெண்டா பிரிச்சு, இதை படிச்சவங்களுக்கு மட்டும் ரெஸ்பெக்ட், அதை படிச்சவங்க அமர்த்தாலையும் தொப்பியும் என்னன்னா இதுல ஒரு இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கல்வியில சிறந்த கல்வி அவனை அறிவது, அவனுடைய வேதத்தை கற்றுக்கொள்வது, அதுக்கு அடுத்துதான் மத்ததெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சோ அப்போ முதல்ல நமக்கு இது அப்படியே உள்டாவா நம்ம மாத்தணும். மார்க்கத்தை முதல்ல கற்று அதுக்கடுத்து
அந்த படைத்தவனை படிச்சு அப்புறம் படைப்பை பத்தி படிக்கணும். அவன் எப்படி எல்லாம் படைச்சான், எப்படி உருவாக்கினான், எவ்வளவு ஆற்றல் மிக்கவன், அதனால எவ்வளவு நம்ம நம்பிக்கை வைக்கணும், யாருக்கு வேலை செய்யணும், அதனால அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு யாரையும் இணையாக்க மாட்டோம். அப்ப கல்விங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. சிறு பிள்ளையில இருந்து நமக்கு இது பண்ணணும். அதுக்காக இப்ப தொட்டில் பருவத்திலேயே கொண்டு போய் விட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், தாயினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய பாசம், குடும்பத்தார்களுடைய அழகான அனுசரணையான இதுகள்லாம் இல்லாம 1.5 வயசு இனிமேல் உள்ள பிறந்தது கொண்டு போய் விட்டுறக்கூடிய பயிற்சி நம்மளாம் வந்துருமா என்னன்னு தெரியல. அதுலயும் சொல்லப்போனா தாயும் தந்தையும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா அதுக்கும் வீட்டுல ஆளா இல்ல வேற யாராச்சும் ஒருத்தவங்கதான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லாம் பாதுகாக்கணும். அப்போ கல்விங்கிறது முக்கியத்துவம், அதுலயும் மார்க்க கல்வியோட முக்கியத்துவம். அல்லாஹ் இங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுக்கு கொடுத்த அந்த மகனை அழகான பிள்ளையா கல்வியா அழகான முறையில கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையா சிறு வயசுல இருந்தே அவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தோம். அப்ப சிறு வயசுலயே நம்ம படிச்சா, முயற்சி செஞ்சா அதுக்கான ஒரு விஷயத்துல நம்மளால ஈடுபட முடியும். அல்லாஹ்தாலா அதுக்குரிய கல்வியை கொடுப்பான், அதுக்குரிய ஆற்றலை கொடுப்பான். அப்ப அதுக்குரிய முயற்சி நம்ம செய்யணும் அப்படிங்கிற சொல்றாங்க நிறைய. அதனாலதான் விளையாட்டு போக்கா பிள்ளைங்களுக்கு அடிச்சுவோ அப்படியே அராஜகமா கல்வியை கற்றுக் கொடுக்காம அவங்களுடைய போக்குல அழகான முறையில ஒரு என்டர்டைன்மெண்டோட நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்திருக்காங்க. ஆனா எல்லாமே ஒழுங்கமைப்பு உலக கல்விக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்க கல்விக்கு கொஞ்சம் என்னமோ ஊர்கா மாதிரி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அவங்க பாதுகாக்கணும். நாம அதை அழகான முறையில் டெவலப் பண்ணி நம்ம எஞ்சி உள்ள காலங்கள்ல இவங்களை எல்லாம் விளங்கிக்கிட்டு அந்த அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் இந்த வேதத்தையும் கற்றுக் கொடுத்து அதன் மூலமா நிறைய படிக்கலாம். ஏன்னா அல்லாஹாலா மனிதர்களே நீங்க வானத்தை அண்ணாந்து பார்க்க மாட்டீங்களா, எந்த ஒரு தூணும் இல்லாம நான் நிப்பாட்டி இருக்கேனே. அப்போ அதை பாத்தீங்கன்னா அவங்க குறை கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பார்வைதான் தாழ்ந்து இழிவடைந்து வருமே தவிர அதுல எந்த உரையுமே குறைய காட்ட மாட்டீங்க. அப்புறம் அல்லாஹாலா சொல்றான், மனிதர்களே நான் ஒட்டகத்தை பாருங்க அதை எப்படி படைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு அப்படின்னு அல்லாஹாலா சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹாலா சொல்றான், மனிதர்களே உங்களை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களை நான் எப்படி படைச்சிருக்கேன், நீங்க எந்த ஒண்ணுமே இல்லாம இருந்தீங்களே, உங்களை அழகான முறையில உங்களுடைய உடல் அமைப்பை பாருங்க, உங்களுடைய எல்லா விஷயத்தையும் பாருங்க, நான் எப்படி படைச்சிருக்கேன். யார் தன்னை சிந்திக்கிறானோ தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருப்பான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. சோ அப்போ முதல்ல நம்ம அல்லாஹ்வை பற்றிய கல்வி, அல்லாஹ்வுடைய ஆற்றல் பற்றிய கல்வி, அவனுடைய அஸ்மா சிஃபத் பற்றிய கல்வியை படிச்சோம்னு சொன்னா அல்லாஹ்தாலா அடுத்து வானத்தை பார்க்கலையா, பூமியை பார்க்கலையா, அது எப்படி நான் விரிச்சிருக்கேன், கடல்களை பார்க்கலையா, அதில் கப்பல்கள் எப்படி செல்லுதுன்னு நீங்க பார்க்கலையா, எப்படி உங்களுக்கு தேவையானதை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம், சுமைகளை சுமந்துட்டு போகுது, அது மூழ்காம போகுது, காற்றை பார்க்கலையா, அது எப்படி அப்படி காற்று அழகா தென்றலா வீசுது, மழை மேகங்களை கொண்டு வந்து ஒண்ணு சேர்க்குது, இப்படி அல்லாஹ்தாலா ஒவ்வொன்றையும் படிக்க சொல்றான். அதுக்கெல்லாம் ஆரம்ப கல்வி எதுவா இருக்கணும், அல்லாஹ்வை பற்றிய கல்வியா இருக்கணும். அந்த ஒரு அழகிய கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறு வயசுலயே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்தாலா கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசுல தன்னோட சேரக்கூடிய அந்த சக சிறுவர்கள் விளையாட கூப்பிட்டா நம்ம விளையாட்டுக்காக படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அப்ப அந்த அளவுக்கு அவங்க ஆர்வத்தோடையும் ஆசையோடய இந்த மார்க்கத்தை படிச்சு அத மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து 13வது வசனத்தை அல்லாஹ்தாலா சொல்றான், இரக்க குணமும் தூய்மையானவராகவும் அவர் இருந்தாரு, அவருக்கு நம்ம இரக்க குணத்தை கொடுத்திருந்தோம் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்றான். இந்த இரக்க குணம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறதுக்காக ஹனான் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைய அல்லாஹ்தாலா அந்த இடத்துல யூஸ் பண்றான். அதை இந்த இடத்துல அதுக்கு வழக்கம் நமக்கு எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க தம்பிக்கிட்ட இருந்த அந்த கருணையே வழங்கக்கூடியதா இருந்திருக்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் எல்லாம் அவங்களுக்கு வழக்க சொல்றாங்க. கதாதர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் அப்படின்னு சேர்த்தே சொல்றான். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, தன்னிடமிருந்து அவருக்கு பரிவு காட்டினோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பரிவு, கருணை, இரக்கம் இந்த மாதிரியான பல மீனிங் வசனத்துக்கு வார்த்தைக்கு சொல்றாங்க. அப்ப அவர் மீது அன்பை சொரிந்தோம் அப்படின்னு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி வழக்கம் சொல்றாங்க. அவர்களுக்கு நம்மிடமிருந்து கண்ணியத்தை அளித்தோண்டு அத்தாபின் அபி ரவாஹ்
ரஹமுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே தப்சீர் தபரியில பதியப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்ப, கருணைய, இரக்கத்தை, கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கான். இதெல்லாம் எதன் மூலமா? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த கல்வியின் மூலமா அல்லாஹ் தஆலா கொடுத்தா. அப்ப இந்த யார் ஒருத்தர் கல்வியை அதிகம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இரக்கம், அன்பு, கண்ணியம் எல்லாம் இருக்கு. பெருமை இருக்காது. ஆனா நிறைய பேரு முழுமையா அதை விளங்கி படிக்காதனால படிச்சுட்டு அவங்க அதுலயும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு பெருமையும் பிளவுகளும் போறாங்க. அப்படி யார் பெருமை கொண்டு பிளவுபட்டு போறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா யூதர்களை தான் உதாரணமா காட்டுறான். அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாத்தான் இருந்தாங்க. எப்போ அல்லாஹ்விடத்துல அத்தாட்சி, தெளிவான அத்தாட்சி வந்துச்சோ அதுக்கு பின்னாடிதான் கருத்து முரண்பட்டு பிரிஞ்சு போனாங்க. அப்ப நாம அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமா இருந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இரக்கத்தை கொடுக்குறேங்கிறான், கருணையை கொடுக்குறேங்கிறான், அன்பை கொடுக்குறேங்கிறான், அது மட்டும் இல்லாம பரிவை கொடுக்குறோம் அப்படிங்கிறான், கண்ணியத்தை கொடுக்குறேங்கிறான். அப்ப இந்த கல்வி நம்மள பண்படுத்தக்கூடியதா இருக்கணும். பண்பாட்டு பாசறையில வளரக்கூடிய ஒரு குழந்தை எப்படி இருக்கும்? அன்போட, இரக்கத்தோட, பாசத்தோட, கருணையோட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை படிச்ச நாம விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும், பொறாமையில இருந்து விலகி இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்பாடுங்கிறது கண்டிப்பா வரத்தான் செய்யும். நம்ம ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தோம்னா 4 பேர் ஒரே கருத்துல இருப்போமா? அது மாதிரி கருத்து முரண்பாடுகள், கருத்து சுதந்திரங்கள் அங்க இருக்கணும். ஆனா ஒற்றுமையாத்தானே இருக்கணும். எந்த அம்மா அப்பா நம்ம 4 பிள்ளை பெற்றிருந்தாங்கன்னா 4 வித்தியாசமா இருக்கு. ஒரு பிள்ளை சரியில்லைன்னு ஏதாச்சும் போ சொல்லிடுறாங்களா? நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலை கொண்டு ஸ்டாண்டர்டு பண்ணித்தான் அவங்க அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க? பொறுமையோட அப்பயும் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி இந்த மார்க்க கல்வியை படிச்ச நாம ஒரு ஒற்றுமையா இருக்கணும், ஒரு சமுதாயமா இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருக்கும்டா? இரக்கத்தை கொடுக்க கல்வியா இருக்கும், அன்பை சொல்லக்கூடிய கல்வியா இருக்கும், அவங்களுக்குள்ள பரிவு காட்டக்கூடிய கல்வியா இருக்கும், கண்ணியத்தை அளிக்கக்கூடிய ஒரு கல்வியா இருக்கும். ஒவ்வொரு அறிஞர்களும் இவருக்கு ஒவ்வொரு விதமா விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த தொடரோட போக்க கவனித்து பார்க்கும் போது ஹனானன் அப்படிங்கிற அந்த சொல்லு, அந்த வாக்கியத்தை, அதோட இணைப்பு தொடர் எப்படி வருதுன்னா, இதன்படி யஹ்யாவுக்கு நம்ம ஞானத்தையும் இரக்க குணத்தையும் தூய்மையான தன்மையை நம்ம வழங்கணும் அப்படிங்கிற அந்த பொருள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீரகத்துல சொல்றாங்க. இரக்கம் உள்ளவராகவும் தூய்மையானவராகவும் நம்ம அவரை ஆக்கணும் அப்படிங்கறதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான். அதாவது இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த ஹனான்ங்கிறது பரிவு, பாசம் அதை காட்டுது. எப்படி ஒட்டகம் தன்னுடைய குட்டி மீது பாசத்தை காட்டுதோ அதே மாதிரி மனிதன் பிறந்த மண்ணை எப்படி நேசிக்கிறானோ அதே மாதிரி இந்த அரேபியர்கள் என்ன செய்வாங்க? இந்த ஹனான்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க. கருணை, அதாவது பரிவும் கருணையும் இதுல அடங்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் ஒரு மனிதன் யா ஹன்னான் யா மன்னான், கருணையாளனே கொடையாளனேன்னு 1000 ஆண்டு அல்லாஹ்வை அழைத்த நிலையில இருப்பானா. இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஆனா இந்த ஹதீஸ அறிவிக்கக்கூடிய ஒருத்தர்ல பலகீனமானவர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எது எப்படியோ நரகத்துல நரகவாசி வேதனையில தான் இருப்பாருங்கிறது நமக்கு தெரியும். அதே நேரத்துல அவர் கூப்பிட்டு அல்லாஹ் அழைப்பாரு. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த அவருக்கு தகுந்த இணை வைக்காம இருந்தா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுதலை செய்வான். யார் இணை வைக்கக்கூடியவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு நிரந்தர நரகம் அப்படிங்கறதே நம்ம நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள்லாம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு கவிஞர் தரபா பின் அப்துல்லாஹ் அல் அப்துங்கிற ஒரு கவிஞர் ஒரு கவிதையை சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னு சொன்னா, அபு முந்தீர், போதும் நிறுத்து, அழித்து விட்டாய் அதிகமானோரை, இரக்கம் இரக்கம் விட்டு வை, எங்களில் சிலரையேனும் எளிதுதான் ஒன்று இன்னதை விட தீங்குகளை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை படிக்கிறாரு. இந்த கவிதையை பத்தி சொல்லும் போது அறியாமை காலத்துல முதன்மையான கவிஞரா இருந்தவர் இந்த தரபா பின் அல் அப்து பின் சுஃபியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரை கொல்றதுக்காக அம்ர் பின் ஹிந்த்ங்கிற
அபு முந்திர் ஒரு கடிதத்தை எழுதி பஹ்ரைனுடைய அதிகாரிக்கு ரபியா பின் அல் காரியாங்கிறவங்க கொடுத்து அனுப்புறாரு. அந்த தலபா கிட்டயே கொடுத்து அத அறிந்து கொள்ளும்படி சொல்றாரு. அதை பார்த்துட்டு இந்த தலபா என்ன செய்யறாரு, இந்த கவிதையை படிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதாவது அபு பலரை ஒன்று பூச்சிட்டு இருந்தாலும் ரொம்ப மிச்சம் இருக்கிறவங்களையாச்சும் விட்டு வை, நீ கொண்டது போதும், தீங்கை விட அதாவது அவர் கொடுத்த அந்த கடிதம் அவர் கையில கிடைச்சதும் தீங்கை விட ஓலை எழுதிட்டு தீர்ந்து சிறியதுதான். அதாவது இந்த பாடலை எழுதுறது, இந்த ஓலை எழுதுறது சிறியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை, அந்த கவிதைய சொல்றாரு. அந்த இடத்துல இரக்கம் இரக்கம் விட்டுவை எங்கள் சிலரையேனும் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த ஹனானைக்க அப்படின்ட்டு இருமையில சொல்லக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணப்படுறது. அது பரிவு இரக்கம் அதை காட்டக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கவிதையிலையும் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடியவர்களா இருந்தாங்க. அரபிகள் இரக்கம் அன்பு பாசம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஹனான்ங்கிற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அதனாலதான் இந்த இடத்துல கவிதை இவர் படிக்கிறாரு இந்த மாதிரி எப்படின்னு சொன்னா. அப்ப அந்த இடத்துல அந்த இரக்கம் காட்டுங்கிற இடத்துல இந்த ஹனானைக்க அப்படிங்கிற அந்த வார்த்தை வர்றதுனால இந்த கவிதையை எடுத்து இந்த இடத்துல எல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்து தூய்மையான தன்மையையும் அவருக்கு நம்ம வழங்கணும் அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். யாருக்கு? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இறக்க முடியவராகவும் நம்ம அவரை படைச்சிருந்தோம், கொடுத்திருந்தோம் அந்த இறக்கத்தை, அன்பு, பாசத்தை. அதே மாதிரி அவரை தூய்மை மிக்கவராகவும் நம்ம ஆக்கியிருந்தோம் சொல்றான். அப்ப தூய்மைங்கிறத சொல்லி காட்டுறதுக்கு அங்க எந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப அழுக்கு, குற்றம், பாவம் இதுல எல்லாம் இருந்து அவரை தூய்மையா இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. கதாகரத்துல சொல்றாங்க நல்லறங்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. தூய்மையான நல்லறங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. அருள்வளம் பரக்கத் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்லி காட்டுறாங்க. இந்த விளக்கங்கள்லாம் தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இரக்கமுடையவர்களா, அன்புடையவர்களா, இரையச்சம் உடையவர்களா இருந்தாங்க, தூய்மையானவர்களா இருந்தாங்க, குற்றம் உழைக்காத தூய்மையானவர்களா இருந்தாங்க. தூய்மையானவர் தான், குற்றம் செஞ்சுட்டு இல்ல, குற்றம் செய்யாத தூயவர்களா இருந்தாங்க அப்படிங்கறது அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு அவங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்றான். அதை கேட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமா அல்லாஹ் எனக்கு ஒரு அத்தாட்சியை கொடுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அத்தாட்சியா கொடுத்து அவங்களுக்கு விக்ர் செய்யக்கூடிய அவங்களுடைய இபாதத்தை கூட்டும்படியும் சொல்றான். அதுக்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களா இருந்தாங்க அப்படிங்கிறதே சொல்றான். அப்ப இதன் மூலம் நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட இரக்கம் இருக்கணும், நம்ம அன்போட இருக்கணும், பாவங்கள் தவிர்த்து இருக்கணும். பாவங்கள் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் இருக்கணும். அந்த ட்ரைனிங் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வியை படிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படி படிக்கும் போது நன்றி உள்ளவர்களாகவும், அல்லாஹ்வை முழுமையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாகவும், அவனுக்கு இணை கற்பிக்காமல் அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் நம்ம இருப்போம் அப்படிங்கிற ஒரு அழகிய விஷயத்தை நம்ம இந்த வசனங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். அல்லாஹ் கற்றுவதற்கு செயல்படக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ் எங்கள் மீது புரிந்த அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி, எங்களுடைய சந்ததிகளையும் ஆக்கி, எங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், எங்கள் ஊர் மக்கள், இன்னும் உலகத்தில் உண்டான மேலான முஸ்லிமான அனைத்து ஆண்களுக்கும் பயனுள்ள கல்வியை தந்தருவாயாக யா அல்லாஹ். பயனற்ற கல்வியிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருவாயாக யா அல்லாஹ். இஹ்லாஸான தூய்மையான உள்ளத்தோடு தக்குவாவோடு இதை அச்சத்தோடு ஒவ்வொரு அமல்களும் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களை பொருந்து கொள்வாயாக. எங்களிடம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இன்மை மறுமையின் ஈடேற்றத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.